கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சிக்கன் பார்ட்ஸ்ன்னு சொல்கிற இந்த ஈரல், முட்டைக்கருவு, கல்லீரல், அப்புறம் இந்த முட்டைக்குடல் இதெல்லாம் வந்து சேர்த்து சிக்கன் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நாங்கள் எப்போயாவது இந்த மாதிரி வாங்கி சமைக்கிறதுண்டு. இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து இதை சமைக்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமாக வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. அவங்க வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஏன்னா முட்டை கருவெல்லாம் வந்து உடஞ்சிரும். அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கல்லீரல் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருக்காம்மா? திங்கிறீங்களா? இல்லை வேக வச்சுட்டு நிற்கிறோம். பரவாயில்ல, ஆறுங்க முட்டை கருவு சொல்லுமா? குடலு அடுத்து மறுபடியுமா? அப்புறம் இப்படியே தான் ஏற்றுவேன். வாங்க. முட்டை கருவு முட்டை குடலு, ஈரல், கல்லீரல், இதயம், நுரையீரல். அவ்வளோதானா? இப்போ வாங்க வதக்குவோம். சொல்லுங்க. சமையல் பண்ண போகிற அடுப்பு இதுதான். பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விறகடுப்பு. இது மீடியம் சைஸு, இது ரொம்ப சின்னது, இது பெருசு. நம்ம ஊரில் ஸ்டவ் அடுப்பு மாரியா? ஆமாம். இது வந்து விறகடுப்பு. தேவையில்லாத மூடி வச்சுக்கிட்டு தேவையானதை கீழே விறகு வச்சுக்கலாம். ஆமாம், கீழே தெரியுதா? கீழே விறகு இந்த ஒரு இதில் விறகு வச்சா போதுங்க. வச்சுக்காங்க கவரு. இது ஒரே இடத்துல இதில் வந்து தீ வச்சா போதுங்க. 3 அடுப்புக்குமே சப்ளை பண்ணுறது. இந்த நடு அடுப்புக்கு 2த்துலையும் தீ இருந்துச்சுன்னா நடுவில் ஏதாவது சூடு பண்ணுறா இருந்தா, டீ அந்த மாதிரி ஏதாவது சூடு பண்ணுறா இருந்தா வச்சு விட்டுக்கிட்டா அந்த சூடு ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் ஓட்டர் இருக்கா? இந்த நடு அடுப்பு இல்லைம்மா, அந்த லாஸ்ட் அடுப்புக்கு ஓட்டர் இருக்கு. இதுக்கு தனியாக இங்கே வர வைக்கிறதுக்கு. சரி. இது 2க்கும் எரிகிறது இந்த கேப் வழியாக வரும். நடுவில் ஏதாவது சூடு பண்ணிக்கிறா இருந்தா வச்சுக்கலாம். செட்டி வைத்து போதும். நாங்கள் இங்கே கேரளாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பழக்கமாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் வந்து இந்த கூலிங்க்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு 2 கிலோ எடுத்துகிட்டு வரேன்னு இவர் சொல்லியிருந்தார். 1 கிலோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். அதனால் அத்தை வந்து அவர் கிளம்பினோடனே தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டாங்க, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் 2.5 கிலோவுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சரி 2 தக்காளி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அந்த வதக்கினதையும் அந்த சட்டியில், அந்த பெரிய வடை சட்டியில் சேர்த்துட்டு அப்படியே வதக்க ஆரம்பிச்சாச்சு. மசாலா போடும்போது சரியாகும். சரிங்களா? புகடிக்கிறது இருக்கணும். முட்டைக்குடல் வந்து நல்லா சுருண்டு வந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஈரல், நம்ம முட்டை கருவெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே அங்கே காட்டுங்க, அந்த சின்ன கடை அடுப்புன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கட்டஞ்சாயா ரெடி பண்ண போகிறோம். கட்டஞ்சாயா ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், மூடி விட்டுருது. மூடி விட்டுருமா? ஓகே. சின்ன தட்டு இல்லையா? நல்லா ஓரளவு சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கல்லீரல், ஹார்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். முட்டை கருவை வந்து லாஸ்ட்டில் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் முட்டை கருவு வந்து உடஞ்சிரும். அதனால் இது 2மே நல்லா வெந்து சுருண்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் முட்டை கருவு போடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 2மே நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும்.
ம் தெரியுதா? தெரியுது. கட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடு தம்ப்நெயிலுக்கு. வெந்துருச்சா? ம் உப்பு உப்பு இருக்கா? இப்போ எல்லாமே இருக்கு. வெந்துருச்சு. ம் முடிச்சிடலாமா? ம் ஒன்று திண்டு பார்த்தாலே தெரிஞ்சிருமியா வெந்துருச்சாண்டே. ம் ஆளுங்க போதும். லைட் அடிப்பேன். கிண்டிக்கிறோம். பண்ணவா? ம் போடுமா. ஷார்ட்ஸுக்கு போதும். போடுமா? மசாலா போடும். ம் பொறுமையாக விடு. ரெண்டுமா? அவ்வளோண்ணா முடிஞ்சா? சரி இறக்க போகுது. வாவ் வெரி குட். அம்மா இங்கே அடிமா. அம்மா அடிமா. சோறை கூட தூக்கி இதில் மேலே எட்டியாரு 2ஆ கட் பண்ணிக்கலாம். போதும். இங்கே ஒன்று காத்த சோறை உட்காருப்பா. உட்காந்துக்கிட்ட அப்புறம் எடுப்போமா? சூப்பராக ஒரு சிக்கன் பார்ட்ஸ் கிரேவி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் பார்ட்ஸ் வந்து குழம்பா வைக்கிறத விட இந்த மாதிரி கிரேவியாக வைக்கிறது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பெசரி சாப்பிடும்போது உங்கள் ஏரியாலையும் இந்த சிக்கன் பார்ட்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படிப்பா பார்த்தேன் பீஸ் நிறையா, குடல் நிறையா. என்னம்மா சோறு போய் நிறைய காலதையா ஏம்மா நில்லுமா, நீ உட்காரத்துக்கு இடம் சொல்கிறீம்மா. இந்த கதவை ரேட்டை அழைச்சி விட்டோம்னா அப்புறம் கிடைக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதில் கடைசியில் நாங்கள் ஒரு உல்ட்டா பண்ணியிருப்போம். அதை பார்க்கும்போது உங்களுக்கே தோணியிருக்கும், மேபி சிரிப்பு கூட வந்திருக்கலாம். அது என்னன்னு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி உங்கள் கண்ணில் எங்கள் வீடியோ பட்டுருச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸில் பார்க்கலாம். நாங்களும் புதுசாக வளர்கிற சேனல். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி.